வணக்கம். அரை கப் பச்சரிசி மாவு 4 ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். ஒரு தட்டு அல்லது மேல் முடியில் நெய் தடவி லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கணும். அதில் 2 இல்லை 3 ஸ்பூன் மாவு ஊற்றி தேய்ச்சி விடணும். இட்லி பானையை தட்டு வச்சு மூடி 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இது மாதிரி எடுத்துடலாம். ஆறுனதும் கத்திரியில் இது மாதிரி பொடியை கட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில். அரை கப் தண்ணியில் 1 கப் வெல்லம், சுத்தமான வெல்லம், கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் கட் பண்ண அரிசி எடை, ஏலக்காய் பொடி, கொதி வந்ததும் அரை முடி தேங்காயில் எடுத்த ரெட்டாம் பால், இந்த அளவு சுருண்டு வரும்போது 1 தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். 2 ஸ்பூன் நெய் சூடானதும் முந்திரி, உலர்ந்த திராட்சை, பொடியாக நறுக்கின தேங்காய் சீனி இறக்கிடலாம். அடை பிரதமனில் நெய்யோடு வறுத்த தேங்காய் சீல், வறுத்த திராட்சை, வறுத்த முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பரிமாறலாம். ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன்.